1960 அப்பா வாங்குனாங்க. அவர் வாங்குன முதல் வீடு இது. ப்ராப்பர்ட்டி இதுதான். அதனால ஆமா, அப்பாவுக்கு தான் மாடி இல்ல. மாடி சைடுல ரூம் எல்லாம் இல்ல. நடுவுல இந்த வீடு மட்டும் தான் இருந்தது. அது அப்புறம் தான் கட்டினேன்னு சொன்னாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பொறந்ததே. ஓ இன்னும் சிறப்பு அப்படின்னா 61. 61ல 60ல வாங்குனாங்க. அப்பாவோட ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்ச வீடு, இடம் அப்படின்னா இந்த வீடு. அவருக்கு ஒரு சந்தோஷம், துக்கம் எது ஒண்ணும் அவர் வந்து இந்த அவரோட அறைக்குள்ள உட்காந்து அது புகுந்துட்டு அது யோசிச்சா தான் அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கொடுக்கும். வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல கவனிச்சதே வந்து மொசைக் தர கூட மாறாம அப்படியே தான் இருக்கு. ஆமா. பெருசா நீங்க வீட்டு எதுவும் பெருசா மாத்தின மாதிரியே தெரியல. இல்ல அது ஆக்சுவலா அது பெரிய அண்ணா வந்து அப்பாவோட அந்த பங்கு வைப்பாங்க இல்லையா, பங்கு வரும்போது பெரிய அண்ணா அந்த வீடை வாங்கிருச்சு. வாங்கிட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. சில மாற்றங்கள் அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள். பட் முழுக்க மாறாம அப்படியே ஓரளவுக்கு வச்சிருக்காங்க. ஒரு 70% அப்படியே 70% அப்படியே. வச்சிருக்காங்க. ஆமா. எனக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எனக்கு முதல்ல பட்டது வந்து கண்ணதாசன் அரசவை கவிஞர். ஸோ ஐயா அப்படி இருந்திருக்காங்க தெரியும் நமக்கு. எத்தனையோ புகைப்படங்கள் இருக்கு ஐயாவோடது அந்த மாதிரிலாம். ஒரு வீட்டுல ரொம்ப கேஷுவலா ஒரு ஒரு கட்பனியன் போட்டுட்டு அப்பா எழுது இந்த போட்டோ வைக்க காரணம் என்ன? வீட்டோட வாசல்ல அது. இது ஆக்சுவலா எல்லாருக்கும் பிடிச்ச போட்டோ. எல்லாருக்கும் பிடிச்ச photo. அப்பா வந்து தன்னை மறந்து அந்த எழுதுறது அப்படிங்கிற போது அப்பாவுக்கு வந்து ஆக்சுவலா அப்பா எழுத உட்கார்ந்தாலோ அந்த இது பாடல்கள் சொல்ல உட்கார்ந்தாலோ தன்னை மறந்து அதுக்குள்ள ஐக்கியம் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது போட்டோ. ஸோ இதை வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கணுங்கிறது ஒரு ஆசைப்பட்டு அப்புறம் அண்ணன் கொண்டு வந்து வச்சிருக்காங்க.